ராஜ்கண்ணா மூவில உள்ள கெமிஸ்ட்ரியை இதுலயும் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒரு லவ் ஸ்டோரியை இந்த அளவுக்கு ப்ரூட்டலாக காமிக்க முடியுமான்னு தாங்க தோணுச்சு படம் பார்க்கும்போது. அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல காலேஜ் லைஃப், கிருத்தி தனுஷ் கேரக்டரை ஸ்டடி பண்ணுறது, தனுஷ்க்கு கிருத்தி மேலே லவ்னு கொஞ்சம் ஃபன்னாக தாங்க போகுது. செகண்ட் ஆஃப்ல அப்படியே யூட்டர்ன் போட்டு பயங்கர சோகத்தில் நம்மள மூழ்கடிச்சிடுறாரு. இதில் மெயின் லீட்ஸான தனுஷ் அண்ட் கிருத்தி சனோன் 2 பேரோட கேரக்டரைசேஷனும் அண்ட் அவங்க கேரக்டர் ஆர்க் செமையாக எழுதப்பட்டிருக்கு. லைட் ஹார்ட்டடாக ஆரம்பித்து ஒரு ஹெவி ஹார்ட்டடாக லேண்ட் பண்ணியிருப்பாரு ஸ்டோரியை. பர்டிகுலராக செகண்ட் ஆஃப் இன்டென்ஸ் எமோஷன் அண்ட் செம பெயின்ஃபுல்லாகவும் எடுத்திருப்பாரு. டார்க் சைட் ஆஃப் த ரொமான்ஸை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஃப்ளாஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ரன் டைம் தாங்க. 2.25 மணி நேரம் இந்த கதைக்கு ஒரு பெரிய ரன் டைம் தான். ஒவ்வொரு சீனும் ரொம்ப லென்த்தியாகவும் பயங்கர டைம் கன்சியூமிங்காகவும் தான் இருக்குது. எமோஷனல் கன்வீனியன்ஸ்க்காக முக்கியமான சீன்ஸ்க்கு டைம் எடுத்துக்கிட்டது ஓகே. பட் எல்லா சீன்ஸையுமே அப்படியே ட்ரீட் பண்ணது சலிப்பு தன்மை உண்டாக்கிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். அண்ட் ஏகப்பட்ட லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் சினிமா லிபர்ட்டி. தனுஷ் அண்ட் கிருத்திக்கான மெயின் பிளாட்டை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண இவங்க அந்த கான்ஃப்ளிக்ட்கான சுச்சுவேஷனை ப்ராப்பராக க்ரியேட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. சுற்றி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தும் இவங்க சண்டைக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஒரு ஓரமாக நின்றுட்டு வேடிக்கை மட்டுமே பார்க்குறது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு.